Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher in the Church of Christ at Amali Nagar, Dindigul, in Tamil Nadu, India. In this Bible study, we will explore the history of God's judgment for man's disobedience in this world according to the Bible. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியனாக இருக்கிறேன். வேதாகமத்தின்படி இவ்வுலகில் மனிதனின் கீழ்ப்படியாமைக்கு தேவனின் நியாய தீர்ப்பு பற்றிய வரலாற்றை இந்த வேதாகம படிப்பில் ஆராய்ந்து பார்ப்போம். Genesis 3:15 is the key verse for this study. And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. ஆதியாகமம் 3 அதிகாரம் 15வது வசனமானது இந்த வேதாகம படிப்புக்கு திறவுகோல் வசனமாக இருக்கிறது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். When God asked Adam if he had eaten of the forbidden tree, Adam blamed God and the woman he had given to him. Then God said to the woman, "What is this you have done?" The woman said, "The serpent deceived me and I ate." Eve was like her husband in blaming others. She said that the serpent deceived her. விலக்கப்பட்ட மரத்தின் கனியை ஆதாம் புசித்தானா என்று அவனிடத்தில் தேவன் கேட்டபோது, ஆதாம் தேவனையும் அவர் தனக்கு தந்த பெண்ணையும் குற்றம் சாட்டினான். அப்போது தேவன் பெண்ணை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். உடனே பெண்ணானவள், சர்ப்பம் பாம்பு என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஏவாளும் பழியை பிறர் மீது சுமத்துதல் என்ற விஷயத்தில் தன் கணவனைப் போலவே இருந்தாள். அவள் பாம்பு தன்னை வஞ்சித்து விட்டதாக கூறினாள். இன் எனி கேஸ், Adam and Eve were deceived. But there is a view that it is not fair to blame the serpent for their deception. They must have remembered God's command at the time. But they, being in a state of intoxication, did not think much of God's command. எப்படியோ ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சர்ப்பத்தின் மீது குற்றம் சாட்டுதல் அவ்வளவு நியாயமாகாது என்ற கருத்து ஒன்று உள்ளது. தேவன் இட்டிருந்த கட்டளை அவர்களுக்கு அவ்வேளையில் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் மதிமயக்கத்திலிருந்த அவர்கள் தேவனின் கட்டளையை பெரிதாக நினைக்கவில்லை. God ended his investigation with this. He did not ask the serpent, why did he do that? Instead, he now began to pronounce his judgment. தேவன் தமது விசாரணையை இத்துடன் முடித்து கொண்டார். அவர் சர்ப்பத்தினிடத்தில் ஏன் இவ்வாறு செய்தார் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் இப்போது தமது நியாய தீர்ப்பை கூறத் தொடங்கினார். In verse 14 we read, "Because you have done this, you are cursed more than all cattle and more than every beast of the field. On your belly you shall go, and you shall eat dust all the days of your life." வசனம் 14 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். Here God gave the serpent a threefold punishment: to be cursed above all beasts, to move on its belly, and to eat dust. This symbolizes the serpent's humiliation and degradation as a result of his role in tempting Eve.
இங்கு தேவன் சர்ப்பத்துக்கு 3 மடங்கு தண்டனை கொடுத்தார். சகல மிருகங்களின் சபிக்கப்பட்டிருத்தல், வயிற்றினால் நகருதல், மண்ணை தின்னுதல். இது ஏவாளை சோதிப்பதில் பாம்பு வகித்த பங்கின் விளைவாக ஏற்பட்ட அவமானத்தையும் சீரழிவையும் குறிக்கிறது. Now we have come to the first prophetic verse spoken by God, Genesis 3:15. It is the verse that brought me into the Lord. இப்பொழுது நாம் தேவன் கூறின முதல் தீர்க்க தரிசன வசனத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 3:15 என்ற இந்த வசனம்தான் என்னை கர்த்தருக்குள் கொண்டு வந்த வசனமும் ஆகும். I was raised by a devout grandmother and mother in Catholic faith. I grew up to be very devout in Roman Catholic from my childhood. I was much interested in religious matters and considered priests and nuns to be equal to God. கத்தோலிக்க மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமுள்ள என் பாட்டியாலும் என் தாயாலும் வளர்க்கப்பட்ட நான் என் சிறுவயதிலிருந்தே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் அதிக வைராக்கியம் உள்ளவனாக வளர்ந்தேன். மத விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டியவனாக குருக்களையும் கன்னியர்களையும் தெய்வத்துக்கு சமானமானவர்களாக கருதி வாழ்ந்து வந்தேன். One day in 1991, one of the elders of the Church of Christ in our town came to my house and asked me to read Genesis 3:15. At the time, I read the verse from the Catholic Bible that I had, that reads thus, "And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. She shall bruise your head." Note please, she shall bruise your head, and you shall bruise her heel. 1991 ஒரு நாள் எங்கள் நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையின் மூப்பர்களில் ஒருவர் என் வீட்டிற்கு வந்து ஆதியாகமம் 3:15 வாசிக்கும்படி கூறினார். அப்போது என்னிடமிருந்து கத்தோலிக்க வேதாகமத்திலிருந்து நான் அந்த வசனத்தை பின்வருமாறு வாசித்தேன். நல்லா கவனிங்க. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாள். நன்றாக கவனிங்கள் சகோதரனே சகோதரியே, அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Then the elder read the same verse from the Bible he had brought. "And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise thy head." கவனிங்க நல்லா. He shall bruise thy head, and you shall bruise his heel. அப்பொழுது மூப்பர் தான் கொண்டு வந்திருந்த வேதாகமத்திலிருந்து அதே வசனத்தை பின்வருமாறு வாசித்த காண்பித்தார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். நல்லா கவனிங்க சகோதரர்களே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Then he pointed out to the first page of the Bible that I had. It was printed on it, revised edition. பின்பு அவர் என்னிடத்தில் உள்ள வேதாகமத்தின் கத்தோலிக்க வேதாகமத்தின் முதல் பக்கத்தை சுட்டி காண்பித்தார். அதில் திருத்திய பதிப்பு என்று அச்சிடப்பட்டிருந்தது. He read the sentence on the first page of the Bible in his hand, which was printed as, "This is translated into Tamil from the original languages Hebrew and Greek." அவர் தமது கையில் இருந்த வேதாகமத்தின் முதல் பக்கத்தில் உள்ள வாக்கியத்தை வாசித்தார். இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று அச்சிடப்பட்டிருந்தது. He pointed to this and then told me to study carefully in the Bible, and he left. Immediately in that afternoon, I went to the head priest of the Roman Catholic Temple, where I was a member, and asked about this matter. இதை சுட்டி காண்பித்து பின்னர் என்னை வேதாகமத்தை நன்கு ஆராய்ச்சி செய்யுங்கள் சகோதரனே என்று கூறி சென்று விட்டார். உடனே நான் அதே நாளிலே மத்தியான வேளையிலே நான் உறுப்பினராக இருந்த கத்தோலிக்க கோவிலின் தலைமை பாதிரியாரிடம் சென்று விஷயத்தை பற்றி கேட்டேன். He only replied, "Have those heretics confused you too?" This aroused my interest in studying the Bible with a researcher's mentality. அவரோ அந்த மதவெறியர்கள் உன்னையும் குழப்பி விட்டார்களா என்று மாத்திரமே பதிலளித்தார். இது ஒரு ஆராய்ச்சியாளரின் மனநிலையுடன் பைபிளை படிப்பதில் எனக்கு இருந்த ஆர்வத்தை தூண்டியது. Until then, I had only believed what the priest said. But from that point, I decided to examine the Bible with utmost care and attention.
அதுவரையில் பாதிரியார்கள் கூறுவதையே நம்பியிருந்த நான் அந்த வேளையிலிருந்து வேதாகமத்தை மிகுந்த கருத்துடனும் கவனத்துடனும் ஆராய்ந்து படிக்க முடிவு செய்தேன். I believed that only the church where the elder worship could guide me properly. The next day, Friday, all the 3 elders came to my of the Church of Christ in our town came to my house. இதில் நிச்சயமாகவே அந்த மூப்பர் ஆராதிக்கும் சபை மாத்திரமே எனக்கு சரியான வழிகாட்ட முடியும் என்று நான் நம்பினேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்று எங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்டியன் சபையின் மூப்பர்கள் 3 பேருமே என் வீட்டிற்கு வந்தார்கள். எல்டர் வின்சென்ட், who had come earlier point out of Genesis 3:15 to me, had brought 2 of his fellow elders, ஆறுமுகம் and அண்டன்சாமி. முன்பு வந்து ஆதியாகமம் 3:15 எனக்கு சொற்க அன்பித்த மூப்பர் வின்சென்ட் அவர்கள் தனது உடன் மூப்பர்கள் ஆறுமுகம் மற்றும் அந்தோனிசாமி இருவரையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். They invited me to the Church of Christ for Sunday service. I went. The brothers and sisters there welcomed me enthusiastically. I liked the way of the service was conducted very much that I said I would get baptized right away. அவர்கள் என்னை ஞாயிறு தொழுகைக்கு கிறிஸ்துவின் சபைக்கு வரும்படி அழைத்தார்கள். நானும் அவ்வாறே சென்றேன். அங்கிருந்த சகோதர சகோதரிகள் ஆர்வத்துடன் என்னை வரவேற்றார்கள். தொழுகை உரை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் நான் உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதாக கூறினேன். But one of the elders said that he had to teach me the Bible and that he would baptize me only after I had learned the basics of the Bible. ஆனால் அந்த மூப்பர்களில் ஒருவர், உங்களுக்கு வேதாகமத்தை போதிக்க வேண்டும், நீங்கள் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொண்ட பின்புதான் உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் என்று கூறினார்கள். The next day I sat with him in a Bible study class. The things he explained to me showed me exactly how ignorant I was about the Bible at that time. அடுத்த நாள் அவருடன் வேதபாட வகுப்பில் அமர்ந்தேன். அவர் எனக்கு விளக்கி உரைத்த விஷயங்கள் நான் வேதாகமத்தை பற்றி எள்ளளவும் அறிவற்றவனாக இருந்ததை எனக்கு துல்லியமாக எடுத்து காண்பித்தன. After 3 sessions, I was baptized into the Church of Christ on 14/8/1991. August 14, 1991, I was baptized. My Christian journey that began that day, and our Lord has given me the strength through His word to stand firm in the church as a preacher and teacher. 3 அமர்வுகளுக்கு பிறகு நான் கிறிஸ்துவின் சபையில் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1991 வருடம் அன்று ஞானஸ்நானப்படுத்தப்பட்டேன். அன்று தொடங்கி எனது கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் இன்று வரையில் கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைநிற்க தேவையான பலத்தை கர்த்தர் தமது வசனத்தினால் எனக்கு கொடுத்திருக்கிறார். It is His grace that sustains me to function as an effective instrument in His kingdom. Although I have had a few master's degree in secular education, I realized the need to learn about the Bible and the ministry for the Lord. அவரது ராஜ்யத்தில் ஒரு பயனுள்ள கருவியாக செயல்பட அவரது கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உலக கல்வியில் நான் ஒரு சில முதுகலை பட்டங்களை பெற்றிருந்தாலும் வேதாகமத்தை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் கற்றுக்கொள்ளும் அவசியத்தை நான் உணர்ந்தேன். So, I joined the Bible Institute held in the Dindigul and studied the Bible for 3 years. By the grace of God, I have been working as a humble servant and translator of the church for the past 30 years. எனவே திண்டுக்கல்லில் நடைபெற்ற வேதாகம பயிலகத்தில் சேர்ந்து 3 ஆண்டுகள் வேதாகமத்தை கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினால் சபையின் ஊழியக்காரனாகவும் மொழிபெயர்ப்பாளனாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, now let's get back to the verse 15, Genesis 3:15. I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise thy head, and you shall bruise his heel. This part of the verse, the Roman Catholics have changed from the beginning as, she shall bruise your head, and you shall bruise her heel. சரி, இப்போது வசனத்துக்கு திரும்புவோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்ற இந்த வசனத்தை தொடக்க முதலாகவே ரோமன் கத்தோலிக்கர்கள்
அவள் உன் தலை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்று மாற்றியிருக்கிறார்கள். Thus, the seed of the false teaching that Mary will conquer Satan was planted in AD 609 itself. Even in the Catholic Church, the veneration of Mary was not so been intense before this period. Even in the Catholic Church, the veneration of Mary was not been so intense before this period, that is 609 AD. இதன் மூலமாக மரியாள் சாத்தானை வெற்றி கொள்வாள் என்ற கள்ள போதனையின் விதை கிபி 1609 இந்த உலகத்திலே ஊன்றப்பட்டது. இதற்கு முன்பு, அதாவது 1609க்கு முன்பு கத்தோலிக்க மதப்பிரிவிலேயே கூட மரியாள் வணக்கம் இவ்வளவு தீவிரமாக இருந்ததில்லை. This gradually developed and Mary was elevated to the status of a goddess, and many myths were told about Mary. இது படிப்படியாக வளர்ச்சியடைந்து மரியாள் ஒரு தெய்வத்தின் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். மேலும் மரியாளை பற்றி பல கட்டுக்கதைகள் கூறப்பட்டன. And Mary has been elevated to the state of a mediator. The Catholic teaching has given much importance to Mary and highlighted her as the mother of God. மேலும் மரியாள் ஒரு மத்தியஸ்தி என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். கத்தோலிக்க போதனை மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அவரை தேவதாய் என்ற நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. But the Bible says in 1 Timothy 2nd chapter 5th and 6th verses, there is one God and one mediator between God and men. So it clearly states that this is the man of Jesus Christ, who gave himself as a ransom for all, to whom the testimony has been revealed in due time. ஆனால் வேதாகமம் 1 தீமோத்தேயு 2:5-6 தெளிவாக கூறுகிறது பார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு இவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இது மிக தெளிவாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கும்போது, to the women he said in Genesis 3:16, to the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. Your desire shall be for your husband, and he shall rule over you. அடுத்து ஆதியாகமம் 3:11 வேதாகமத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அவர் பெண்ணை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். This verse describes the consequences of the fall of the woman. It focuses on the childbirth and the relationship between the husband and wife. இந்த வசனம் பாவத்தில் வீழ்ந்த பின் பெண்ணுக்கு ஏற்படும் விளைவுகளை விவரிக்கிறது. பிரசவத்தின் போது ஏற்படும் வலி மற்றும் கணவன் மனைவி இடையேயான உறவில் கவனம் செலுத்துகிறது. It highlights the increasing sufferings during conception and childbirth and a desire for her husband to rule over. இது கருத்தரித்தல் மற்றும் பிரசவத்தின் போது ஏற்படும் துயரங்களின் பெருக்கத்தையும் அவள் மீது ஆட்சி செய்யும் கணவன் மீதான அவளது விருப்பத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. This verse also introduces a change in the marital relationship, where a woman's desire is for her husband and he will rule over her. This refers to the husband's authority and leadership within the marriage and family circle. இந்த வசனம் திருமண உறவில் ஒரு மாற்றத்தையும் அறிமுகப்படுத்துகிறது. பெண்ணின் ஆசை அவள் கணவனிடம் இருக்கும், அவன் அவளை ஆண்டு கொள்ளுவான். இது திருமணம் மற்றும் குடும்ப வட்டத்திற்குள் கணவனின் அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் குறிக்கிறது. Later in the New Testament, Paul also wrote about this. I want you to know that the head of every man is Christ, and the head of the woman is man, and the head of Christ is God. 1 Corinthians 11:3.
This is a system of governance and organization that was instituted as a result of the impact of sin on the relationship. பின்னாட்களில் புதிய ஏற்பாட்டில் கூட பவுல் இதை பற்றி ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் பெண்ணுக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எழுதினார். 1 கொரிந்தியர் 11:3. இது உறவுகளில் பாவத்தின் தாக்கத்தின் விளைவாக நியமிக்கப்பட்ட நிர்வாக மற்றும் நிறுவன முறையாகும். So then should a wife submit to her husband? Submission is a part of aspect in marriage. Here it is a clear command in the Bible. Ephesians 5:20-24. We read thus: Wives, submit to your own husband as to the Lord. For the husband is head of the wife, as also Christ is the head of the church, and he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husband in everything. மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அப்போ திருமணத்தை பொறுத்தவரையில் கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இங்கே வேதாகமத்தின் தெளிவான கட்டளை தரப்படுகிறது. எபேசியர் 5:22-24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆனால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். Even before sin entered the world, there was still the principle of relationship of the husband, headship of the husband. 1 Timothy 2:13. Adam was created first, and Eve was created to be the helpmate for Adam. பாவம் உலகத்தில் நுழைவதற்கு முன்பாகவே கணவனின் தலைமைத்துவத்தின் கொள்கை இருந்தது. ஆதாம் முதலில் படைக்கப்பட்டான். ஏவாள் ஆதாமுக்கு ஒரு உதவியாக இருக்கவே படைக்கப்பட்டார். God has established several types of authority in the world. Citizens obey to the government, flock obey to the shepherd, wife obey to the servant, and wife obey to the husband, children obey to the father. உலகில் பல வகையான அதிகாரங்களை தேவன் நிறுவியுள்ளார். அரசாங்கத்திற்கு குடிமக்கள் கீழ்ப்படிய வேண்டும், மேய்ப்பருக்கு மந்தை கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், தந்தைக்கு குழந்தைகள் கீழ்ப்படிய வேண்டும். Governments to enforce justified in the society and provide protection. Preachers or pastors to lead and feed the sheep of God. சமூகத்தில் நீதியை செயல்படுத்தவும் பாதுகாப்பை வழங்கவும் அரசாங்கங்கள் என்ற அதிகாரத்துவம் உள்ளது. அதே போன்று தேவனின் ஆடுகளை வழிநடத்தவும் அவற்றுக்கு உணவளிக்கவும் போதர்கள் என்ற அதிகாரத்துவம் இருக்கிறது. Husbands to love and nurture their wives, and fathers to admonish their children. In each case, submission is required. கணவர்கள் தங்கள் மனைவிகளை நேசிக்கவும் போஷிக்கவும், தந்தையர்கள் என்ற வகையில் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை கூறவும் ஆன அதிகாரத்துவம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அதிகாரத்துவத்திற்கும் கீழ்ப்படிந்து நடத்தல் என்பது மனிதர்களுக்கு அவசியமானதாக உள்ளது. Then we come to the next section of the study, Genesis 3:17-19. Then Adam said, Then God said to Adam, because you have heeded the voice of your wife, and have eaten from the tree of which I commanded you, saying, you shall not eat of it. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. Both thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the herb of the field. In the sweat of your face you shall eat bread, till you return to the ground, for out of
it you were taken. For the dust you are, and the dust you shall return. பிறகு ஆதியாகமம் 3 அதிகாரம் 17-19 வசனங்களில் தேவன் ஆதாமை நோக்கி கூறுகிறார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். Because of Adam's disobedience, he received the following curses, 5 curses. 1. The ground is cursed because of man. 2. Man will eat its fruits in sorrow. 3. Thorns and thistles will sprout from the ground. 4. He will eat his food by the sweat of his face. 5. Dust is he, and dust he will return. கீழ்ப்படியாமையினால் ஆதாம் பின்வரும் சாபங்களை பெற்றான். 1. பூமி மனித நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். 2. மனிதன் வருத்தத்தோடே அதன் பலனை உண்பான். 3. பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 4. முகத்தின் வியர்வால் ஆகாரம் புசிப்பான். 5. மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். Next comes, Adam called his wife name Eve because she was the mother of all living. Yes, this Eve is the mother of all living beings. It was through Adam and Eve that the human race multiplied. It's a wonderful thing that this is a truth that even those who do not believe the Bible accept. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆம், உயிருள்ள மனிதர்கள் அனைவருக்கும் ஆதி தாயானவள் இந்த ஏவாள் தான். ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகியோரின் மூலமாகவே மனிதகுலம் பெருகியது. இந்த சத்தியத்தை வேதாகமத்தை நம்பாதவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளும் உண்மையாக இது உள்ளது என்பது ஒரு சிறப்பான விஷயமாகும். நெக்ஸ்ட் we come to the verse Genesis 3:21. And for Adam and his wife the Lord God made tunics of skin and clothed them. It describes God's providing clothes for Adam and Eve after their sin, which symbolizes their transition from innocence to awareness of sin and the need for a covering. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவத்திற்கு பிறகு தேவன் அவர்களுக்கு ஆடைகள் வழங்கியதை இது விவரிக்கிறது. இது அவர்கள் குற்றமற்ற தன்மையிலிருந்து பாவத்தை பற்றிய விழிப்புணர்வுக்கும் ஒரு மூடலின் தேவைக்கும் மாறுவதை குறிக்கிறது. This act is often interpreted as a foreshadowing of the atoning sacrifice of Jesus Christ. In Jesus' sacrifice, his righteousness covered the believer's sin. The shedding of animal blood in the making of these garments is seen as a foreshadowing of the blood of sacrifice needed to atone for the sins of mankind. இந்த செயல் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியின் முன்னறிவிப்பாக விளக்கப்படுகிறது. இயேசுவின் பலியில் அவரது நீதியானது விசுவாசியின் பாவத்தை மறைக்கிறது. இந்த உடைகளை உருவாக்குவதில் விலங்குகளின் இரத்தம் சிந்தப்படுவது என்பது மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தேவைப்படுகிற இரத்த பலியின் முன்னறிவிப்பாக கருதப்படுகிறது. The coats of the skin represents God's provision and grace in covering the shame and guilt that resulted from Adam and Eve's disobedience. தோல் ஆடைகள் ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் விளைவாக ஏற்பட்ட அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியும் மறைப்பதில் தேவனுடைய ஏற்பாட்டையும் கிருபையும் குறிக்கின்றன. God's act of making coats of skin for Adam and Eve is often seen as a type of foreshadowing of the sacrifice of Jesus Christ. ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு கடவுள் தோலாடைகளை உருவாக்கும் இந்த செயலானது பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் ஒரு மாதிரி அல்லது முன்னறிவிப்பாக காணப்படுகிறது. Adam and Eve's attempt to cover themselves with fig leaves was not enough.
This indicates that man cannot overcome sin by his own efforts. ஆதாமும் ஏவாளும் அத்தீலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயற்சித்தது போதாதிருந்தது. இது மனிதன் தன் முயற்சியினால் பாவத்தை வெற்றிக்கொள்ள முடியாது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. The shedding of blood required to make the animal's skin garment. It points to the need for sacrifice and atonement for sin, which is ultimately accomplished in Jesus' death on the cross. விலங்குகளின் தோல் உடைகளை உருவாக்க தேவையான இரத்தம் சிந்துதல் பாவத்திற்கான தியாகம் மற்றும் பரிகாரத்தின் அவசியத்தை சுட்டி காண்பிக்கிறது. இது இறுதியில் இயேசுவின் சிலுவை மரணத்தில் நிறைவேற்றப்படுகிறது. This is a powerful example of God's love for man and provision for forgiveness when faced with sin. மனிதன் பாவத்தை எதிர்கொள்ளும் போது அவன் மீது தேவனுடைய அன்பு மற்றும் பாவ மன்னிப்பிற்கான ஏற்பாட்டின் ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டாக இது விளங்கிற்று. Then we come to the 22nd and 23rd verse in Genesis 3rd chapter. Then the Lord God said, Behold, the man has become like one of us, to know good and evil, and now he put his hand and take also the tree of the life and age, and live forever. Therefore, the Lord God sent him out of the garden of Eden to till the ground from which he was taken. பின்பு தேவனாகி இப்பொழுது நாம் ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரத்தில் 22 மற்றும் 23 வசனங்களுக்கு வந்திருக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். God's statement that Adam became like one of us is somewhat complicated to understand. It is largely interpreted as reflecting humanity's newfound ability to discern good and evil after the fall. The expulsion from the Garden of Eden, described in verse 23, is seen as the consequence of sin and an act of mercy, prevailing humanity from living after in a fallen state. That means preventing humanity from living in Eden forever in a fallen state. ஆதாம் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான் என்ற தேவனின் கூற்று விளங்கிக் கொள்வதற்கு சற்று சிக்கலாகத்தான் இருக்கிறது. இது பெரும்பாலும் வீழ்ச்சிக்கு பிறகு நன்மை தீமைகளை பகுத்தறியும் மனித குலத்தின் புதிய திறனை பிரதிபலிப்பதாக விளக்கப்படுகிறது. வசனம் 23 விவரிக்கப்பட்டுள்ள ஏதேன் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டான் என்பது பாவத்தின் விளைவாகவும் கருணையின் செயலாகவும் பார்க்கப்படுகிறது. இது மனித குலம் வீழ்ச்சியடைந்த நிலையில் பரதீசில் என்றென்று உயிரோடு இருப்பதை, அதாவது ஏதேனில் என்றென்று உயிரோடு இருப்பதை தடுக்கிறது. Next we come to the Genesis 3:22. Knowing good and evil. Before the fall, Adam and Eve had only experienced good, while evil was a concept known only through God's instruction. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் என்ன அர்த்தம் அதுக்கு? வீழ்ச்சிக்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் நன்மையை மட்டுமே அனுபவித்தார்கள். அதே நேரத்தில் தீமை என்பது தேவனின் அறிவுறுத்தலின் மூலம் மட்டுமே அறியப்பட்ட ஒரு கருத்தாகும். Their transgression gave them an experiential knowledge. Their transgression gave them an experiential knowledge of both good and evil, which resulted in a sense of shame and separation from God. அவர்களின் மீறுதல் அவர்களுக்கு நன்மை தீமை இரண்டையும் பற்றிய அனுபவ அறிவை கொடுத்தது. இது அவமான உணர்வையும் தேவனிடமிருந்து பிரிவையும் ஏற்படுத்தியது. This verse highlights the disastrous consequence of Adam and Eve's attempt to become like God through their own means rather than God's grace. ஆதாம் ஏவாளும் தேவனின் கிருபையால் அல்லாமல் தங்கள் சொந்த வழிமுறைகளால் தேவனைப் போல மாற முயற்சித்ததால் ஏற்பட்ட பேரழிவு விளைவுகளை இது எடுத்துக்காட்டுகிறது.
Next he said, became like one of us. This phrase is understood to refer the three persons in Godhead, the Father, the Son, the Holy Spirit, which represented a divine assembly and shared knowledge among them. நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்ற சொற்றொடரானது தெய்வீகத்தில் உள்ள மூவராகிய பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்தாவியானவர் ஆகியோரை குறிப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது ஒரு தெய்வீக சபையையும் மற்றும் அவர்களுக்குள் பகிரப்பட்ட அறிவையும் குறிக்கிறது. Mercy and judgment. This statement can be also seen as recognition of the fallen state of humanity, as God acknowledges that Adam and Eve have become like God in their ability to choose between good and evil. This act of recognizing the fallen state also sets a stage for God's subsequent provision of mercy and redemption. அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய கருணை மற்றும் தீர்ப்பை பார்க்கிறோம். இந்த அறிக்கை மனித குலத்தின் வீழ்ச்சியடைந்த நிலையை அங்கீகரிப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் தேர்ந்தெடுக்கும் திறனில் தேவனைப் போலவே மாறிவிட்டார்கள் என்பதை தேவன் ஒப்புக்கொள்கிறார். வீழ்ச்சியடைந்த நிலையை அங்கீகரிப்பதன் இந்த செயல் தேவனின் அடுத்தடுத்த கருணை மற்றும் மீட்புக்கான ஏற்பாட்டுக்கும் மேடை அமைக்கிறது. They are expelled from the Garden of Eden. Here we see the direct result of their disobedience and their desire to become like God. They were expelled from the Garden of Eden by God. This signifies their separation from God's presence and the loss of the beautiful paradise they once enjoyed. ஏதேனிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். கீழ்ப்படியாமை மற்றும் தேவனைப் போல் ஆக வேண்டும் என்ற அவர்களின் விருப்பத்தின் நேரடி விளைவை இங்கு நாம் காணுகிறோம். அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து பிரிந்து தாங்கள் ஒரு காலத்தில் அனுபவித்த அழகிய பரதீசை இழந்து போனதை இது குறிக்கிறது. He sent them out to till the soil from which he had been taken. He may have been plowing the land before this even. However, because of the fall, conditions had changed and the work had become more difficult and challenging. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவனை வெளியே அனுப்பிவிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்பு அவன் நிலத்தை உழுதிருக்கலாம் என்றாலும் பாவத்தில் வீழ்ந்ததன் காரணமாக நிலைமைகள் இப்பொழுது மாறிவிட்டன. வேலை மிகவும் கடினமானதாகவும் சவாலானதும் மாறிவிட்டது. There is a mercy in this judgment as well. The expulsion from Eden, although a result of sin, was viewed as an act of mercy. It prevented Adam and Eve from eating the fruit of the tree of life and living forever in a fallen, sinful state. It laid the foundation for God's plan and redemption through a future Savior. இந்த தீர்ப்பிலும் ஒரு இரக்கம் உள்ளது. ஏதேனிலிருந்து வெளியேற்றப்படுவது பாவத்தின் விளைவாக இருந்தாலும் அது ஒரு கருணையின் செயலாகவே கண்ணோக்கப்பட்டது. இது ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு வீழ்ந்த பாவ நிலையில் என்றென்றும் பரதீசுக்குள்ளாக, அதாவது ஏதேனுக்குள்ளாக வாழ்வதை தடுத்தது. இது எதிர்கால இரட்சகர் மூலம் தேவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு அஸ்திவாரம் அமைத்தது. The expulsion from the garden was a symbol of spiritual death. Because of sin, humanity is separated from God. It points a need for reconciliation with God, which is ultimately made possible through the atoning work of Jesus Christ. ஏதேனிலிருந்து வெளியேற்றப்படுவது என்பது ஆவிக்குரிய மரணத்தின் அடையாளமாக இருந்தது. பாவத்தின் காரணமாக மனிதகுலம் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுகிறது. இது தேவனுடன் சமரசம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. இது இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் பிராயச்சித்த வேலை மூலமாக சாத்தியமாக கூடும். Next we come to the last verse of this chapter. So he drove out the man, and he placed a cherubim at the east of the Garden of Eden, and a flaming sword which stand every way to guard the way to the tree of life. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். Genesis 3:24 describes the expulsion of
Adam and Eve from the Garden of Eden because they disobeyed God. God placed cherubim and a flaming sword at the entrance of the garden, preventing them from returning to the tree of the life. ஆதியாகமம் 3:24 வசனமானது ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனதால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை விவரிக்கிறது. தேவன் தோட்டத்தின் நுழைவாயிலை காவல் காக்க கேருபீன்களையும் சுடர்விடும் வாளையும் வைத்தார். இதனால் அவர்கள் ஜீவமரத்துக்கு திரும்ப வருவதை தடுத்தார். This event represents the consequence of sin, the separation it causes between human and God, and the immediate loss of the opportunity to receive eternal life. இந்த நிகழ்வு பாவத்தின் விளைவுகளையும் அது மனிதகுலத்திற்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படுத்தும் பிரிவையும் நித்திய ஜீவனை உடனடியாக பெறுவதற்கான வாய்ப்பையும் இழந்து நிற்பதை குறிக்கிறது. Thus, Jesus Christ died on the cross to make us worthy of eternal life, which man had lost once. All that was lost by the first Adam was redeemed by Jesus Christ, who is called the last Adam. இவ்வாறு மனிதன் இழந்து போன நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதியாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். முந்தின ஆதாமினால் இணைக்கப்பட்ட அத்தனையும் பிந்தின ஆதாம் என்று கூறப்படுகிற இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்கப்பட்டது. Anyone believes in Jesus Christ as the Son of God and repents and confesses and is baptized can become worth of eternal life. If you are listening to this and I have not baptized, I will not be, if the listener, any one of the listener of this program have not been baptized yet, you please contact the minister of the Church of Christ near you immediately. He can help with you this. அவரை தேவனுடைய குமாரனை விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும்போது எவர் ஒருவரும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக முடியும். இதை கேட்கிற நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறாதிருந்தால் அருகில் உள்ள கிறிஸ்தன் சபை ஊழியரை தொடர்பு கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு அவர் உதவக்கூடும். If the Lord's will, we will continue our Bible study next Saturday at the same time. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்தில் நாம் நமது வேதாம் படிப்பை தொடருவோம். I am praying for you, you too pray for me. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்தில் நம்ம வேத படிப்பை தொடருவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நன்றி சகோதரனே, நன்றி சகோதரியே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வதி.